முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும் ஆவியர். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20, 21, 22, 23. இயேசு கிறிஸ்து தான் வாக்கு பண்ணின தூய ஆவியரை தன் சீடர்களுக்கு பரிசாக கொடுத்ததை யோவான் 20, 19 முதல் 23 வரை உள்ள திருமறை பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் தூய ஆவியரும் இணைந்து திருச்சபையை மாற்றுருவாக்குகின்றனர். இயேசு கிறிஸ்து தன் சுவாசத்தை ஊதி பரிசுத்த ஆவியரை தன் சீடர்கள் மீது பொழிந்தருளுகின்றார். யோவான் 20, 22 குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நிகழ்வு நம்மை ஆதியாகமம் 2:7 கடவுள் மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதிய நிகழ்வை நினைப்பூட்டுகின்றதல்லவா? உயிர் மூச்சாய் படைப்பில் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியர் கிறிஸ்து வழியாய் உயிர் மூச்சாய் இறைப்பணிக்காக மாற்றுருவாக்கம் செய்கின்றார். எசேக்கியேல் தீர்க்கர் எலும்புகள் மிகுந்த பள்ளத்தாக்கில் நடத்தி செல்லப்பட்ட போது உலர்ந்த எலும்புகள் உயிர் மூச்சால் உயிர் பெற்றது. இந்த நிகழ்வும் தூய ஆவியர் வாழ்வு அளிப்பவர் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தூய ஆவியர் உயிர் மூச்சால் படைப்புகள் அனைத்தையும் உயிரடைய செய்து மாற்றுருவாக்கம் செய்கின்றார். இயேசு கிறிஸ்து தன் உயிர்த்தெழுதல் வழியாக பரிசுத்த ஆவியரை கொடுத்து நம்மையும் படைப்புகளையும் மாற்றுருவாக்கம் செய்து சீடர்களைப் போல் தம் பணிக்காக உருவாக்குகின்றார். அழிந்து வரும் உயிரினச் சூழலையும் மாசுபாட்டு அழிவும் இயற்கையையும் பாதுகாத்து மாற்றுருவாக்கம் செய்ய வேண்டும். இறைவனிடம் மன்னிப்பை பெற்று மனிதநேயம் உள்ளவனாக இச்சமூகத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.